ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவன் பெயர் கணேஷ். அப்பா சொன்னதை கேட்டு இங்கே இவர் வீட்டுக்கு வந்தது தவறோ என்று முதன்முறையாக கணேஷுக்கு தோன்றியது. ஆமாம், 10 நாட்களாக தொடர்ந்து இந்த சுந்தரேசன் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறான் கணேஷ். காலத்துக்கு ஏற்ப நிறைய படித்திருந்தும் அவனுக்குரிய வேலை கிடைக்காமல் பல நிறுவனங்களில் வேலை பார்த்தும் அவையெல்லாம் திருப்தி அளிக்காமல் தன் தகுதிக்குரிய வேலைக்காக அலைந்து கொண்டிருந்தான் கணேஷ். அப்பா வேதாச்சலம் ஒரு நாள் அவனிடம், என்னுடைய ஆத்ம நண்பன் சுந்தரேசன் பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரன், அவனை போய் பார்த்து விட்டு வா என்றார். அவருடைய பேச்சை மதித்து இந்த சுந்தரேசன் வீட்டுக்கு முதல் நாள் வந்தது அவன் மனத்தில் நிழலாடியது. வாயிலில் இருந்த கூர்காவிடம் தன் விவரங்களை தெரிவித்து சுந்தரேசனுடைய நண்பர் வேதாச்சல மகன் கணேஷ் வந்திருப்பதாக தெரிவித்து காத்திருந்தான். இன்டர்காமில் கேட்டுக்கொண்டு கூர்காவனிடம் வந்து, உங்களை மொட்டை மாடிக்கு வர சொன்னார் என்று சொன்னவுடன் உள்ளே சென்று படி வழியாக மொட்டை மாடியை அடைந்தான். அங்கே பல நிறுவனங்களுக்கு இயக்குனரான சுந்தரேசன் பேரன் கீர்த்தியுடன் சேர்ந்து காற்றாடி விட்டு கொண்டிருந்தார். வாப்பா, உங்க அப்பா வேதாச்சலம் சௌக்கியமா என்று வாய் கேட்டாலும் கையும் மனமும் கண்ணும் காற்றாடி மேலே இருந்தது. சார், என்ன சார் இது? நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க போய் இப்படி காத்தாடி விட்டு இருக்கீங்க. தட்டு தடுமாறி ஒரு வழியா வியப்பாய் அந்த கேள்வியை கேட்டு விட்டான் கணேஷ். காற்றாடியை அனாயாசமாக இழுத்து கீழே இறக்கி அந்த காற்றாடியை பேரனிடம் கொடுத்துவிட்டு நூலை சுற்ற தொடங்கினான் சுந்தரேசன். அவரையே வியப்பாய் பார்த்து கொண்டே, நான் நூலை சுற்றி தரட்டுமா என்றபடி அவரிடமிருந்த நூல்கண்டை வாங்கி சுற்றத் தொடங்கினான் கணேஷ். பக்கத்தில் இருந்த குழாயில் முகத்தை கழுவி கை கால்களையும் கழுவி கொண்டு கொடியில் காய போட்டிருந்த துண்டை எடுத்து துடைத்து கொண்டு, மிஸ்டர் கணேஷ், நான் இப்போதான் பல தொழில் நிறுவனங்களுக்கு அதிபர். சின்ன வயசுலேருந்து அடிபட்டு உதப்பட்டு கீழே விழுந்து மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துண்டு அதுக்கு நடுவில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். எந்த பழசையும் மறக்காதவன், புரியுதா? அதனால தான் உங்கள் அப்பாவையும் ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களையும் வர சொன்னேன், புரியுதா என்றார். சரி சார், சரி சார் என்று திணறினான் கணேஷ். சரி, எனக்கு நாளையிலேருந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நீங்கள் தினம் இவன் கூட வந்து இவனுக்கு காத்தாடி விட கற்றுக் கொடுங்க. நாளைக்கு உங்களை பார்க்குறேன், சரியா என்றபடி செல்ஃபோனில், ரமேஷ், நான் தான். ஆமாம், சரியா, இன்னும் 10 நிமிஷத்தில் நான் நம்ம கார்ப்பரேட் ஆஃபீஸில் இருப்பேன். நீயும் வந்துடு. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் என்று பேசியபடி போய்கொண்டே இருந்தார். அப்பா, நீங்கள் போய் பார்க்க சொன்னீங்களே அந்த சுந்தரேசன், அடேங்கப்பா, என்ன ஒரு மனுஷன், என்ன கம்பீரம், என்ன ஒரு நேரம் தவறாமை, என்ன ஒரு எளிமை. அப்பா இருந்தா அவரை மாதிரி இருக்கணும் என்றான் கணேஷ். அதெல்லாம் சரிப்பா, உனக்கு அவர் வேலை கொடுத்தாரா என்ற வேதாச்சலத்திடம், ஆமாப்பா, அவரோட பேரனுக்கு காத்தாடி விட கற்றுக் கொடுக்க சொல்லி இருக்கார். நாளையிலேருந்து போக போறேன் என்ற கணேஷிடம் மிக சாதாரணமாக, சரிப்பா, போயிட்டு வா என்றார் வேதாச்சலம். கணேஷ் அவரே வியப்பாய் பார்த்து கொண்டு நின்றான். மறுநாள் சுந்தரேசனின் பேரன் கீர்த்தியை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு காற்றாடிக்கு எப்படி சூத்திரம் போடுவது என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான் கணேஷ். சுந்தரேசனின் மனைவி சாந்தா பேருக்கேற்றபடி சாந்தம் தவளும் புன்னகையோடு மாடிக்கு ஏறி வந்து கணேஷுக்கும் கீர்த்திக்கும் ஒரு தட்டில் பஜ்ஜி காஃபி எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து, சாப்பிடுப்பா என்றாள். ஏமா நீங்கள் ஏறி வரீங்க? கூப்பிட்டுருந்தா நானே வந்து வாங்கிட்டு வந்திருப்பேனே என்ற கணேசை, அதனால் என்ன, சரி நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு கீழே வரும்போது தட்டுக்களை கீழே கொண்டு வந்துருங்க என்றபடி இறங்கி போனாள். அந்த வாரம் கடைசியில் கீர்த்தி மிக நுணுக்கமாக காற்றாடி விட்டு கொண்டிருந்தான். வெள்ளிக்கிழமை அன்று சுந்தரேசனின் ஒரு முக்கிய அலுவலகத்தில் எழுத்தராக பணிபுரிய அனுமதிக்கும் உறுதி கடிதம் வந்தது. அப்பா, எனக்கு உங்கள் நண்பரின் கம்பெனியிலேருந்து அப்பாயின்மெண்ட் கடிதம் வந்திருக்கு என்றான் கணேஷ் மகிழ்ச்சியுடன். சரிப்பா, போய் சேர்ந்துரு என்றார் வேதாச்சலம். சரிப்பா, ஆனால் ஒன்று, என் மனசுக்கு வேலை பிடிச்சிருந்தா செய்வேன், இல்லைனா விட்டுருவேன் என்றான் கணேஷ். மறுநாள் அந்த அலுவலகத்துக்கு சென்று பொறுப்பை ஏற்றான் கணேஷ். சுந்தரேசன் அலுவலகத்துக்குள் நுழைந்தார். அனைவரும் எழுந்து மரியாதை நிமித்தமாக இனிய காலை வணக்கம் சொன்னார்கள். ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் காலை வணக்கம் சொன்னவர் நேராக கணேஷ் இருக்கும் மேஜைக்கு வந்து நின்றார். கணேஷ், மிகவும் நன்றி சார், ஆனால் ஒரு விஷயம், என் தகுதிக்கேற்ற வேலைனா செய்வேன், இல்லைனா நின்றுடுவேன் என்றான். அது இருக்கட்டும், இன்னைக்கு என் பேரை நீச்சல் வகுப்புக்கு போகணும்னு சொன்னான். நீங்கள் போய் அவனை கூட்டிக்கிட்டு நீச்சல் பயிற்சிக்கு போயிட்டு வாங்க என்றார் சுந்தரேசன். மன்னிக்கணும் சார், நேற்று வரைக்கும் நான் வேலை இல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குது. வேலை நேரத்தில் வேற எங்கேயும் போக மாட்டேன், கொஞ்சம் இருங்க என்று தன்னுடைய செல்போனை உயிர்ப்பித்து தன்னுடைய நண்பன் தினேஷை அழைத்து விலாசம் கொடுத்து சுந்தரேசனின் பேரன் கீர்த்தியை நீச்சல் பயிற்சிக்கு கூட்டி போக சொல்லி வேண்டினான். பிறகு, சார், உங்கள் பேரன் நீச்சல் பயிற்சிக்கு என்னோட நண்பன் தினேஷ் கூட்டிகிட்டு போவான் என்றான் கணேஷ். அவனையே உற்று பார்த்து கொண்டு, இப்போ உங்களுக்கு உங்கள் அப்பா சிபாஸில் தான் வேலை கொடுத்துருக்கேன். முதல் நாளே நான் சொல்கிறது செய்ய மாட்டேங்கிறீங்களே என்றார் சுந்தரேசன். கணேஷ், மன்னிக்கணும் சார், நீங்கள் சொன்ன வேலையை தகுந்த ஆள் மூலமாக செய்ய ஏற்பாடு செஞ்சுட்டேன். நானே போகணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா என்னால் முடியாது என்றான். ஒருவித இறுக்கமான சூழ்நிலை உருவாயிற்று. சுற்றிலும் இருப்பவர்கள் ஒருவித பயத்தோடு அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். சுந்தரேசன் தீக்கமான பார்வையுடன் அவன் அருகே வந்து நின்றார். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை உங்கள் அப்பாவோட சிபாரிசில் கொடுக்கப்பட்ட வேலை என்று மீண்டும் சொல்லிவிட்டு நிறுத்தினார். ஒருவித மௌனம் குடிக்கொண்டது அங்கே. பின் மீண்டும் சுந்தரேசனே தொடர்ந்தார். ஆனால் இப்போ உங்களுக்கு மேனேஜராக பதவி உயர்வு கொடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மேனேஜர் பதவி உங்கள் தகுதியை மதித்து அதுக்கு கொடுக்குற மரியாதை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜென்டில்மேன், கீப் இட் அப் என்றார் கணேஷின் கையை இழுத்து குலுக்கியபடி.